வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடித்த தட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய பச்சரிசி மாவு தான் தேவை. நீங்கள் பச்சரிசி மாவுக்கு பதிலாக வீட்டிலேயே அரிசியை ஊற வச்சு அரைச்சி அதெல்லாம் சலிச்சிட்டு செய்யலாம். இல்லைன்னா ரெடிமேடாக விற்கிது பாருங்கள் பாக்கெட்டு, அதை கூட வாங்கி இந்த மாதிரி சலிச்சிட்டு வறுத்து தான் செய்யணும். வறுத்துட்டு சலிக்கணும். இந்த மாதிரி 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப்பு உளுந்தம்பருப்பு, பொட்டுக்கடலை ஒரு 1/4 கப்பு. இதையும் நல்லா வறுத்துட்டு இந்த மாவு கூட சலிச்சு எடுத்துக்கலாம். மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், நெய், இதுதான் இந்த தட்டைக்கு சேர்க்கக்கூடிய பொருள். இப்போ பச்சரிசி மாவை வறுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த மாதிரி கடாயை எடுத்துக்கோங்க. இந்த பச்சரிசி மாவு நல்லா லைட்டாக வறுத்துக்கணும். நல்லா சூடாக இருக்கணும் மாவு பிடிச்சி பார்க்குறப்ப, அதான் கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி வறுத்துட்டு இந்த மாதிரி தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் அந்த உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் நல்லா அந்த மாதிரி வாசனை வரும். உளுந்து வறுக்கிறப்பவே அந்தளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. வறுத்து அதையும் ஆற வச்சுட்டு இந்த உடச்சக்கடலை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டிலே லைட்டாக அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு சலிச்சு வச்சுருக்கோம். பச்சரிசி மாவு நல்லா சலிச்சிட்டோம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிக்கோங்க. நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அது கூடவே உடச்சக்கடலையும் சேர்த்து இந்த மாதிரி இதையும் சேர்த்து நல்லா அது கூட அரைச்சிக்கோங்க. மிக்சியில் 2ஐயும் ஒன்றா அரைச்சிட்டு சலிச்சுக்கலாம். இந்த பச்சரிசி மாவில் இதையும் சேர்த்து நல்லா சலிச்சுக்கோங்க. அந்த மாதிரி இந்த மாவை வறுத்துட்டு சலிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா கப்பி இருக்கும், எண்ணெயில் போடுறப்ப வெடிக்கும். அதனால நீங்கள் இந்த மாதிரி வறுத்துட்டு சலிக்கணும். கண்டிப்பாக சலிச்சிருங்க. இப்போ எல்லாமே சலித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, எள்ளு ஒரு 1/4 டீஸ்பூன் எள்ளு, இதையும் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நெய் சேர்த்து, இல்லைன்னா பட்டர் இல்லைன்னா எண்ணெய் எது இருக்குதோ அதை ஊற்றி இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றி நல்லா எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி லைட்டாக தெளித்து இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இப்போ தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கலாம். முறுக்கு மாவு பார்த்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியை தெளித்து இந்த மாதிரி செய்கிறப்ப மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா. இப்படி பிடிக்கிறப்ப அப்படி இந்த மாதிரி வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி தெளித்து இந்த தண்ணிக்கு அளவு இல்லை, நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி தெளித்து நல்லா இந்த மாதிரி முறுக்கு மாவு பார்த்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இந்த முறுக்கு மாவு பார்த்து இருக்குது பார்த்தீங்களா, இதை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம எந்த அளவுக்கு நம்ம தட்டை செய்கிறோமோ அதே மாதிரி ஒரே மாதிரி இந்த மாதிரி உருண்டையாக ஃபஸ்ட்டு எல்லா மாவையும் உருட்டி வச்சுக்கலாம். எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி இந்த உருண்டையை கையில் எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் கையை வச்சு அழுத்தி தட்டை நல்லா மெல்லிசாக இருக்கணும், கட்டையாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா அழுத்திக்கோங்க. இல்லைன்னா பட்டர் சீட்டு இருந்தால் கூட நீங்கள் அந்த இதில் கூட அந்த மாதிரி செய்யலாம். இப்போ ஒரே மாதிரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி அழுத்தி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா உருண்டையும் ஒரே மாதிரி தட்டி எடுத்தாச்சு. இப்போ கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி இதை ஒன்றொன்னா சேர்த்துக்கிடலாம்.
இப்போ அகலமான கடாயில் இந்த மாதிரி சுட்டு எடுக்கிறப்ப தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி ஒன்றா எடுத்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், போட்ட உடனே அப்படி எண்ணெய் அப்படி கொதிச்சு நல்லா பபுள்ஸாக வருது பார்த்தீங்களா? அது அடங்குற வரை நம்ம அந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணும். அது ஃபுல்லாக அந்த அடங்கிருச்சுனாதே வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா தட்டையும் இந்த மாதிரி ஒரே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு அருமையான தட்டை ரெடி. இப்போ கிருஷ்ண ஜெயந்திக்கு இது ஒரு பிரசாதம் ரெடி. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணுங்க. நல்லா ஆறுனதுக்கு பின்னாடி இந்த தட்டையை உடச்சி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.